விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்விப் பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், இந்த நாட்டை ஆள பிறந்திட்ட நலத்திட்ட நாயகர், மண்ணை ஆள பிறந்திட்ட மகராசர், வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி இருவரும் தெய்வங்களான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், தமிழகுலசாமி அம்மா அவர்களின் அருளாசியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிந்து வணங்கி சமர்ப்பிக்கிறேன். நேற்று மதுரையிலே ஒரு லாக்அப் டெத் மரணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பார்க்கிங் பிரச்சனை குறித்து சிந்தாமணி ஸ்டேஷனில் புகார் கொடுத்த சிவனடியார் பரமசிவத்தை போலீஸ் தாக்கியதாக புகார் எழுந்து தற்போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு நேற்று முன்தினம் இரவு பரமசிவம் இறந்து போயுள்ளார். எஸ்ஐ உள்பட 5 போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கு பரமசிவம் போலீசார் தாக்கியதில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிகிச்சையில் இருந்த போது வீடியோ மூலம் மரண வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அதிலே நான் எந்த தப்பும் செய்யவில்லை, அடிதடி பிரச்சனை என்று கூறி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணையின் போது வேண்டுமென்றே என் மண்டையிலே அடித்ததில ரத்தம் கசிந்து உறைந்து போய் வாந்தியாக வருகிறது. என் உயிருக்கு ஏதாவது ஒன்றால் அந்த 5 பேர் தான், போலீசார் தான் காரணம் என தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சியில திருப்பவனம் லாக்அப் டெத் அஜித்குமார் மரணத்திற்கு இன்னும் நம் நெஞ்சிலே பசுமையாக நினைவிருக்கிறது. சாரி வேண்டாம் சிஎம் சார், நீதி வேண்டும் என வீர முழக்கமிட்ட முதல்வர் விஜய் அவர்களே, ஜோசப் விஜய் ஆகிய நான் என்று விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று இந்த 100 நாட்களிலே தமிழகத்தில் எத்தனை லாக்அப் டெத் மரணங்கள், நாகர்கோவிலிலே குட்கா வழக்கில கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி சபரிவர்மனின் மரணம் மாநிலத்தையே உலுக்கியது. இந்த அதிர்ச்சியிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் மீள்வதற்குள் தூத்துக்குடியிலே சட்டவிரோதமாக மது விற்றதாக கூறி விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட டாஸ்மாக் ஊழியர் அருணாச்சலம் காவல்துறையால் தாக்கப்பட்டு தலையில் காயமடைந்து உயிரிழந்தார். அதோடு புலன்சிறை காவல் வைக்கப்பட்டிருந்த பாலாஜி என்பவர் மரணம். தொடர்ந்து சென்னையை சேர்ந்த ஓட்டுநர் வெங்கடேசன் என்பவர் காவல்துறையின் சித்திரவதையால் உயிரிழந்திருக்கிறார். லாக்அப் டெத் மரணங்களை எதிர்த்து கடுமையாக குரல் எழுப்பி வந்த மாண்புமிகு முதல்வர் விஜய் இந்த 100 நாள் தன்னுடைய ஆட்சியில லாக்அப் மரணங்களுக்கு வாய் திறக்க மறுப்பது ஏன், மௌனம் காப்பதனுடைய மர்மம் என்ன? கடந்த ஆட்சியில லாக்அப் மரணம் அடைந்த 24 பேரின் மரணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டும். இத்தகைய கொடூர சம்பவம் இனி ஒருபோதும் நடைபெறாது என்று உள்துறையை கையில வைத்திருக்கிற முதல்வர் ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு உடனடியாக உறுதியும் உத்தரவாதம் அளிக்க வேண்டும். இது 2025ஆம் ஆண்டு தாவேகா தலைவராக இருந்த அன்றைய தாவேகா கட்சியுடைய தலைவர், இன்றைய தமிழகத்தின் முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்த மனிதாபிமானம் மிக்க அறிக்கையை நாம் இங்கே நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். அதோடு இன்றைக்கு கோவையில கல்லூரி மாணவர் அமுதன் கொலையை தொடர்ந்து தமிழ்நாட்டில ஒரே நாளிலே 3 மாணவர் படுகொலை. சென்னை திருவொற்றியூர் தாங்கள் வசந்த நகர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் மகன் தனுஷ் அஜாக்ஸ் பேருந்து நிலையத்தின் பின்புறம் உள்ள காலி மைதானத்திலே தனுஷ் பலத்த காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் கிடந்தார். சென்னை மெரினா கடற்கரை அண்ணா நீச்சல் குளம் பின்பகுதியில் இளைஞர் ஒருவர் தலை உள்பட உடல் முழுவதும் பலத்த காயங்களோடு நேற்று கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடந்தது அதிர்ச்சி அளித்தது. அதே போல திருவள்ளூர் மாவட்டம் கோழிப்பூண்டி அடுத்துள்ள பதிரிவேடு காவல்துறை எல்கைக்கு உட்பட்ட சானாபுத்தூர் கிராமம், இங்கு வசித்து வரும் கூலித்தொழிலாளர் ராஜா என்பவரின் மூத்த மகன் ரஞ்சன் சானாபுதூர் கிராமத்தின் வீட்டின் அருகே தனியார் வயல்வெளியில் உள்ள நினைவிட ஒன்றின் மீது நேற்று காலை ரஞ்சன் கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்திலே பிணமாக கிடந்தார். இதெல்லாம் நேற்று ஒரு நாள்ல சுதந்திர தினம், நாம் 80வது சுதந்திர தினம் கொண்டாடுகிற
இந்த நாளில 14ஆம் தேதி இந்த 3 மாணவர் கொடைகள் ஜென்சி தலைமுறை. விஜய் அவர்கள் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிக்கொண்டு கடலிலே குதிக்கிற ஜென்சி தலைமுறை 3 பேர் நாம் இழந்திருக்கிறோம். விஜய்க்கு வாக்களித்தவர்களாகத்தான் நிச்சயமாக இருப்பார்கள். அவர்தான் நம்மை வாழ வைக்க வந்த கடவுள் என்று அவதாரம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜென்சி தலைமுறையை பாதுகாக்க மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்னும் வாய் திறக்கவில்லை. ஒருவேளை இன்று சட்டசபையில வேண்டுமானால் அவர் வாய் திறக்க வாய்ப்பு இருக்கிறது. கடந்த கால ஆட்சியில லாக்அப் மரணத்திற்கு எங்கள் ஆட்சி அமைந்தால் காவல் நிலைய அத்துமீறல்கள் அறவே இருக்காது, காவல்துறை சீர்திருத்தப்படும் என்று வசீகர வசனம் பேசிய நம்ம முதல்வர் விஜயின் கையில் தான் இன்று காவல்துறை இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒருவேளை காவல்துறை கையிலே வந்த பிறகு இந்த வசீகர வசனத்தை முதல்வர் தனக்கு வசதியாக மறந்து விட்டாரோ என்னவோ தெரியவில்லை. லாக்அப் மரணங்களை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திய அப்போதைய தாவேகா தலைவர் விஜயும் தாவேகா கட்சியினரும் இப்போது முதல்வராகவும் அமைச்சராகவும் இருக்கிறார்கள். தாவேகா கட்சியினுடைய தலைவரும் நிர்வாகிகளும். ஆகவே அவரிடத்திலே தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் அடுத்த ஒரு லாக்அப் டெத் மரணமும் தமிழ்நாட்டில் நடந்திடாமல் இருக்க என்ன அதிரடி நடவடிக்கைகள் எடுக்க போகிறார்கள் என்பதை சட்டசபையிலே அறிவிப்பார்களாம். நீங்கள் எடுக்க போகும் அதிரடி நடவடிக்கைகளை எதிர்பார்த்து அன்னை தமிழகம் கண்ணீரோடு கவலையோடு அதிர்ச்சியிலே காத்திருக்கிறது. இன்றைக்கு 100வது நாளிலே ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி என்று 100 நாட்கள் சாதனை பட்டியலை தாவேகா அரசு வெளியிட்டிருப்பது மகிழ்ச்சி. அதோடு வேதனை பட்டியலும் முதல்வர் விஜய் அவர்கள் கவனத்திலே எடுத்துக்கொள்வாரா என்பதுதான் தமிழக மக்களின் கவலை. மேகதாது அணை பிரச்சனை, காவிரியில தண்ணீர் திறந்து விடவில்லை, பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை, குறுவை சாகுபடி பொய்த்து போய் வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்த 100 நாட்களிலே 22,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறார்கள். இதுவரை 5 லாக்அப் டெத் மரணம் மௌனத்திலே கடந்து போய் கொண்டிருக்கிறது அரசு. கோவை கல்லூரி மாணவர் அமுதன் உள்பட இந்த 100 நாட்களிலே பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட படுகொலைகள், அறிவிக்கப்படாத மின்சார கட்டண உயர்வு, அறிவிக்கப்படாத சொத்து வரி உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வோடு பால் விநியோக தட்டுப்பாடு, மொத்தத்திலே தூய்மையான ஆட்சி என்று சொன்னவர்கள் இன்றைக்கு ஊழல் கதவை திறந்து வைத்திருக்கிறார்கள் தாவேகா அமைச்சர்கள் என்கிற அதிர்ச்சி செய்தியும் இன்றைக்கு மாண்பு முதல்வர் அவர் கவனத்திற்கு வந்திருக்கும் என்று நம்புவோம். ஆகவே வெறும் சினிமா வசனம் போல பேசிவிட்டு செல்வதல்ல அரசு நிர்வாகம். இது வசனத்தை தாண்டி ஒவ்வொரு நிலையிலும் நாம் அக்கறை செலுத்தினால் மட்டுமே, கவனம் செலுத்தினால் மட்டுமே, கண்காணித்தால் மட்டுமே மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் நிகழும். இல்லை என்றால் ஏமாற்றம் தான் மிஞ்சும் என்று சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.